வணக்கம். இன்றைய பதிவு வயசான பிறகு ஆரோக்கியமா சுறுசுறுப்பா வாழ்றது எப்படி. ஏன்னா கொடிதிலும் கொடிது இளமையில் வறுமை அப்படின்னு சொல்லி மூதாதையர் ஔவையார் சொல்லியிருப்பாங்க நம்ம பாட்டியம்மா. அப்ப ஆனா இப்போ கொடிதிலும் கொடிது முதுமையில் தனிமை, இல்ல முதுமையில் நோய் வர்றது, இல்ல முதுமையில் பற்றாக்குறை வர்றது, முதுமையில் தனிமை, இப்படி எல்லாம் முதுமையில வரக்கூடிய கஷ்டங்கள் எதா இருந்தாலும் நம்மளால தாங்கிக்க முடியாது. இளமையில எப்படியாவது இப்ப நிறைய பள்ளிக்கூடங்கள் வந்துட்டு காப்பாத்திருக்காங்க. ஆனா முதுமையில அதை தாங்கக்கூடிய சக்தி உடம்புல இல்லாம போயிருது, நடக்க முடியாம போயிருது, இல்லைன்னா என்ன ஏதாவது ஒண்ணு நம்மளை பாடாப்படுத்திடுது. இப்போ முதுமையில நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இளமையில ஒரு 25, 30, 40 வயசு வரைக்கும் கூட நம்ம ஒரு இடத்துல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து வேலை பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனா முதுமை வந்த பிறகு அரை மணி நேரத்துக்கு மேல எந்த இடத்துலையும் உட்காரக்கூடாது, அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் உங்களுடைய ஆரோக்கியம். எந்த பாகத்தையும் அசைக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னால கையை தூக்க முடியல, என்னால இடுப்பு அசைக்க முடியல, என்னால நடக்க முடியல, முட்டை அசைக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லா பாகத்தையும் அசைகிற மாதிரி வச்சுக்கணும். முதல்ல நல்லா அரை மணி நேரத்துக்கு மேல எந்த இடத்துலயும் உட்காரக்கூடாது, நடந்துகிட்டே இருக்கணும். எளிதாக ஜீரணிக்கக்கூடிய உணவை சாப்பிடணும். நல்லா 3 நேரம் 4 நேரம் சாப்பிடலாம், பிரிச்சு பிரிச்சு சாப்பிடலாம், கொஞ்சம் கொஞ்சமா கூட சாப்பிடலாம். வயிறு முட்டை சாப்பிடணும்னு தேவையில்லை. நைட்ல மட்டும் கொஞ்சம் எளிமையான உணவை சாப்பிட்டுக்கணும். உடற்பயிற்சி இருந்துகிட்டே இருக்கணும். வயசு ஆக 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 எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு உடற்பயிற்சி இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆரோக்கியம். நான் 40 வயசுல உட்காந்தே வேலை பார்த்தேன், இப்பவும் நான் உட்காந்தே வேலை பார்ப்பேன், நான் 3 மணி நேரம்னால உட்காந்து வேலை பார்த்துருவேன் அப்படின்னு 60 வயசுக்கு மேல 50 வயசுக்கு மேலேயே 3 மணி நேரத்துக்கு மேல ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்கக்கூடாது. அரை மணி நேரத்துக்கு ஒரு இடத்த மாத்திக்கிட்டே இருக்கணும். எந்திரிக்கணும், உட்காரணும், அங்கே அசையணும், இங்கே அசையணும், டிவியில் ஏதாவது பார்க்கிங்க அப்படின்னா இஞ்சி அசையணும். அரை மணி நேரம் தான் கணக்கு. அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு இடத்துல உட்காரக்கூடாது, அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். மதியம் தூங்கலாம், கொஞ்ச நேரம் தூங்கலாம். நைட்டில் கண்டிப்பான முறையில் 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தூங்கணும். வயசானவங்க 8 மணி நேரம் வரைக்கும் தூங்கினாலும் தப்பு கிடையாது. ஆனா எந்திரிச்சா பிறகு சுறுசுறுப்பா, முதல்ல எந்திரிக்கும் போது எந்திரிக்க முடியாத அளவுக்கு உடம்பு வலிக்கும். ஆனா எந்திரிச்சு அசைய 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 அது குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த வயசான பிறகு கூடிய வரை தொல்லைய போக்கக்கூடிய சில ஹோமியோபதி மருந்துகளை உங்களுக்கு சொல்றேன். தினசரி ஆர்னிகா ஓரியம் ஒரு வேளை நீங்க எடுக்கலாம். அது மாதிரி பாசாசிட்னு ஒண்ணு இருக்கு, அதான் 30 பொட்டன்சில நீங்க ரெகுலரா ஒரு வேளை எடுக்கலாம். தேவைப்பட்ட அர்சானிக் அளவும் கூட ஒரு வேளை எடுக்கலாம். ஆமா, பிளம்பம் மெட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அது 200 பொட்டன்சில ஒரு வேளை எடுக்கலாம். தொல்லைகளை பொறுத்து. இப்ப மூளை மறதி அதிகமா இருக்கு, பிளம்பம் மெட்டு எடுக்கலாம், ஒரு வேளை எடுக்கலாம். அதாவது பக்கவாத பயம் இருக்கு, ஆர்னிகா ஒரு எம் எடுக்கலாம். இந்த மாதிரி அந்தந்த குறிகளுக்கு தகுந்த மாதிரி ஹோமியோபதியில மருந்துகள் இருக்கு. வயசான பிறகு வரக்கூடிய தொல்லைகளுக்கு ரெகுலரா மூளை நரம்பு டானிக்னு இருக்கு, அதை நீங்க ரெகுலரா நீங்க பக்கத்துல இருக்க ஹோமியோபதி மருந்து கடையில வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஜெனரலா அதாவது ரத்தம், எலும்பு, சதை, நரம்பு இதெல்லாம் பலப்படணும் அப்படின்னா பயோல ஃபைபாஸ்னு ஒன்று இருக்கு, அதை நீங்க ரெகுலராக சாப்பிடலாம். எல்லா ஹோமியோபதி கடையிலையும் கிடைக்கும். பைபாஸ் அப்படின்னு வரும், பயோ மருந்து பைபாஸ்ன்னு வரும்.
அதை நீங்க வாங்கி ரெகுலரா இருக்கிற வரைக்கும் சாப்பிடலாம். அது மூளை, ரத்தம், நரம்பு, எலும்பு, சதை எல்லாத்தையும் வேலை செய்யும். பைபாஸ் 5 மருந்து சேர்ந்தது, நல்லா வேலை செய்யும். அதையும் நீங்க சாப்பிடலாம். ஆனா என்ன மருந்து என்ன உணவு சாப்பிட்டாலும் உடல் அசைவு, அதான் நம்ம பெரிய கடினமான உடற்பயிற்சி வயசான பிறகு செய்ய முடியாது. உடல் அசைவு எல்லா பாகத்தையும் அசைக்கக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு அசைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம செஞ்சா நம்ம இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியம். அடிபட்டு கீழே விழுந்து வச்சா அது வேற விஷயம். ஒண்ணுமே இல்லாமலே சிலவங்க படுத்துக்க முடக்குவாதத்துல படுத்துருக்காங்க. அதனால அந்த மாதிரி முடக்குவாதம் வராம இருக்கணும் அப்படின்னா அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த உறுப்பும் செயலில்லாம இருக்கணும் அப்படின்னா அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்திமாவ காலம் வரும்போது பார்த்துக்கலாம். அது வரைக்கும் உடம்ப அசைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வயோதிக பருவம் சந்தோஷமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், யாருக்கும் இடையூறு இல்லாம இருக்கும். ஆமா, நிறைய யூடியூப்ல நிறைய பதிவு போட்டிருக்கேன், இப்படி பாருங்க. நிறைய மருந்துகளுக்கு சொல்லியிருக்கேன், எல்லா நோய்க்கும் சொல்லியிருக்கேன், பாருங்க. சந்தேகம் இருந்தா என் நம்பருக்கு அடிச்சு பேசுங்க, சந்தேகம் சொல்றேன். ஆனா உங்க யூடியூப் சேனல்லே நிறைய சந்தேகங்கள் தீர்ந்து பார்த்தீங்கன்னாலே மேலும் ஒரு நல்ல பதிவு பார்ப்போம். நன்றி.